நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பா கொடுக்க சொல்லியிருக்காங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். ஓம் நமசிவாய நமக. ஐயா அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. அவங்க நல்லா இருக்கணும் வேண்டிக்குங்க. நமச்சிவாய. வா தாத்தா. வாங்க ஐயா, வாங்க வாங்க ஐயா, வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமசிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். வாழ்க வளமுடன், பல்லாண்டுகள். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமா வாழணும். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். வாழ்க பல்லாண்டுகள், வாழ்க வளமுடன், நல்லா இருக்கணும் எல்லாரும். நமச்சிவாய. நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், ஸ்பான்சர்ஸ், வியூவர்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும். நமச்சிவாய. ஓம் நமசிவாய. அருணாச்சலேஸ்வராய நமக. தக்காளி சாதம் இல்லைண்ணா, லெமன் சாதம் ஐயா. வேணாமா? வேணுமா வேணாமா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க வேண்டிங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. இது ஆல்ரெடி டைம் ஆகி போச்சு சாப்பாட்டுக்கு. வாங்க வாங்க. பார்த்துருக்கேன் அப்படிங்களா? வர எத்தனை ஐயா வேணும்? ஒன்று குழம்பு. அது லெமன் சாதம். வர இருங்க ஐயா, ஒரே நிமிஷம். ஆமா, போயிட்டு வாங்க. வாங்க ஐயா. எங்க இருந்து வரீங்க ஐயா? தென்காசி. நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷமா. நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? அப்படிங்களா? சரிங்க சரிங்க. ரொம்ப சந்தோஷமா. கடவுள் பார்த்துட்டீங்களா? சாமி பார்த்துட்டீங்களா? சந்தோஷம். வெயில் அடிக்காது வீட்டில். ஆமா ஆமா, ரொம்ப வெயிலுங்க ஐயா. நடந்துலாம் வர முடியாது. ஈவினிங் தான் வர முடியும். பார்ப்பாங்களா பேப்பீங்களா? நல்லா படிக்கணுமாப்பா? சரிங்க. வாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். இருங்க, சாப்பாடு வாங்கிக்கோங்க. சாப்பாடு வாங்கிக்கோங்க. சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிடுங்க. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வாழ்க வளமுடன். இன்னொரு சொல்லி. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வாழ்க வளமுடன். பாப்பாக்கு பாப்பாக்கு சரி, போட்டோ தருவோம், கண்டிப்பா தருவோம். இந்தாங்க ஐயா. இந்தாமா வாமா. ஓம் நமச்சிவாய நமக. சந்தோஷம், ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, சந்தோஷமா, வாழ்த்துக்கள். வாங்க ஐயா, வாங்க. பத்திரம் பத்திரமா, பத்திரம். வாங்க வாங்க. சரிங்க, வாங்க வாங்கம்மா. நமச்சிவாய். தேங்க்யூ. ஒன்று
ஓம் நம சிவாய நமக்கு வாங்கிக்க தாத்தா. ஒண்ணா? ஒண்ணுதான்பா. ஓம் நம சிவாய நமக. நம சிவாய நமக. இந்த புதுசா வந்துக்கிறீங்களா? என்ன ஊர் ஐயா நீங்க? திருவண்ணாமலை. ஏன்னா அங்க வந்துருக்கீங்க? சாப்பாடு இல்லை ஐயா. வீட்டுல இருந்து வந்துட்டீங்களா கோச்சின்னு? ஏன்னா சரி சரி. பசங்களா இருக்காங்களா? சரி. ஒன்னா ரெண்டுங்களா? இங்க எங்க ஐயா நம்ம வீடு? திருவண்ணாமலை மத்தலாங்குளம் தெருவா? சரி போயிட்டு வாங்க போங்க தாத்தா. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணுவாங்க, வேண்டிக்கங்க. போயிட்டு வாங்க. நன்றி நன்றி. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. 2 1 2. கோடிக்கு பின்னால வாட்ச்மேன், கோடிக்கு பின்னாடி வாட்ச்மேன். அதையும் பார்த்துதான் அவரா? என்ன என்னவா பிரச்சனையா? பிரச்சனை இல்லைங்க, ஒன்றாத்தான் இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு ஒன்று போதும். சாப்பாட்டுக்கு எத்தனை? கட்டு. சிவாய நமக. சிவாய நமக. ரெண்டு கூட அவனுக்கு. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாடா. பிரதோஷம் போய் அடுத்த நாள் சனிக்கிழமை போய் அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை போய் இன்னைக்கு திங்கக்கிழமை வந்துச்சு. நைனா அதுதான் சொல்றேன். நான் 3 நாளா வரலன்னு தேதி கூட யாரும் கேட்கல. சரி நீ வந்து 1 வாரம் ஆகுது, இந்த இடத்துக்கு வந்து 1 வாரம் ஆகுது, அதனால கேட்கல நீ. சரி நைட்டு வந்தா காலைல பாத்துருப்பல. சரி போயிட்டு எப்ப வந்த? இப்ப நைட்டு வந்து இது பார்க்கல. சரி 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 சரி. நமச்சிவாய நமக. நமச்சிவாய. ஓம் நம சிவாய. சாமி நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய நமக. என்னது? அதுக்குதான் நான் வர அன்னைக்கு மட்டும் பொரியல் போடுறது. ஏன்னா நான் வராத அன்னைக்கு போட்டேன்னு வச்சுங்களேன், அப்புறம் நான் வர்றதுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். அது ஒரு ஸ்பெஷலா இருக்கணும்ல. அது ஒரு ஸ்பெஷல் வேணும்ல. அதுக்கு ஐயா வரமாட்டாரா? ஐயா வரமாட்டாரா? சின்ன சாப்பாட்டுக்கும் பொரியல் போட்டேன்னா இன்னும் அவ்வளவுதான். துண்டு தான் அப்புறம் போடணும் உங்களுக்கு. அதான் ஏன்னா சின்ன சாப்பாடு யாருமே அன்னதானம் கொடுக்கறது கிடையாது. யாருன்னா ஒருத்தர் 2 பேர் தான் கொடுப்பாங்க. அதுக்கும் நான் பொரியல் போட்டோம்னா இப்ப இதுக்கே பட்ஜெட் என்ன பண்ண முடியும்? இறைவனுக்கு செய்யற மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு நாளும். அதனால எந்த ஒரு இதுவும் இல்லாம ஓடிட்டு இருக்கு. சரி சாமி, சந்தோஷம். அதெல்லாம் அந்த கான்பிடன்ட்லாம் நமக்கு நிறைய இருக்குது. எத்தனை வேணும்ண்ணா? 2 கொடுக்கும். நாலு சொல்லு தனிங்க. அப்படியா? சரி சரி. எத்தனை? 2. ஐயா வாங்க வாங்க பிரதர் வாங்க. ஓம் நமச்சி. நான் இந்த கார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு யோசிச்சேன். அதெல்லாம் இல்ல, ஒரு வீடியோல ஒன்றும் பிரச்சனை இல்லை. வணக்கம். தமிழரா தெலுங்கரா மாத்திட்டாங்க. தமிழர் தெலுங்கர் இந்த இதுவா? ரொம்ப சந்தோஷம். அது ஒரு காமெடிங்க போங்க. அதுக்கு ஒரு பாட்டு வேற நான் போட்டேன்னா அதையே அது போட்டதுக்கு காரணமே சரி இவங்களுக்கு பதில் சொல்லி சொல்லி நமக்கு ஆகல இதுவாகல. ஆனா இப்படி சொல்லி ஜாலியா சொல்லலாமே அப்படின்ட்டு தான் போட்டு. என்ன உண்மைலாம் தெரியாது, சும்மா அடிச்சு விட்டுறது. என்ன இதெல்லாம் யாருக்குமே இப்போதைக்கு உலகத்துக்கு தெரியாது. யாருன்னா எங்கன்னா மீடியாவில் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து யாருன்னா சொன்னாங்கன்னா அதுதான் உண்மை போல இருக்கு அப்படின்னு. நம்ம ஏன்னா மக்கள் வந்து வெளியில போய் பாக்குறது, வெளியில போய் விசாரிக்கிறதுலாம் வந்து இப்ப சோம்பேறித்தனம் ஆகி போச்சு. ஒரு செட்டு கொடுத்து அதான் சிரிப்பு வரும். அதெல்லாம் இப்ப சிரிச்சுட்டு போயிடுறது. இப்பெல்லாம்
முதல்ல மாரிலாம் இப்ப எதுக்குமே ரியாக்ட் பண்றதே இல்ல. ஒரு பாட்டா காமிச்சிட்டு போயிட்டோம். முடிஞ்சு போச்சு. அது ஆமா. பதிலாயிடுச்சு. ஆமா. ஆக்சுவலா மறந்துட்டேன். எப்படி வராது. வாங்க வாங்க வாங்க. அவருக்கு மட்டும் ஒன்று கொடுத்துருக்கோம். நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம். இனிப்பான ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர்னு பார்த்தா இவர் தான். ஏன் சொல்லு, எப்பயுமே அந்த இனிப்பா வந்துரு ஸ்வீட்டா எடுத்து வந்து கொடுப்பாரு. நம்ம ஏதாவது இப்போ பசங்க எதை வாங்கிட்டு வரலான்னு பார்த்து எது அவங்களுக்கு பிடிக்கும்னு தெரியாது, நம்ம வாங்கிட்டு வரோம். நீங்க அவனுங்களை எல்லாமே பிடிக்கும். எது பிடிக்காதுன்னு எந்த பசங்க சொல்லுங்க, எல்லாமே பிடிக்குன்னு நானுங்க. இந்த வயசுல தான் அவனுங்க கேட்டு எது வந்தாலும் வாங்குற வயசு. அதனால இது பிடிக்காது அது பிடிக்காது, சாப்பிட்றதுக்கு மட்டும் பிடிக்காது. என்னோட நீங்க ஒரு வயசு சின்னவர். நான் உங்களோட ஒரு வயசு சின்னவர். ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. 4 வயசு சின்னவர்னு சொன்னீங்கன்னா கூட சந்தோஷம் தான். ஆனா அவரும் 15 வயசு பெரிய. யாரு? அவரு தான். அவர் 5 வயசு இல்லை. அவர் 10வது படிக்கும் போது தான் பிறந்தேன்னு நினைக்கிறேன். ஆனா அவரு சின்னவரா மாதிரி இருக்காரு. பார்த்துங்க இதான் பண்றது. அது ஒண்ணும் இல்லை, நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தலையில போட்டுக்கணும்னா இப்ப ஒரு 60 வயசு 50 வயசு 60 வயசுக்கு மேல அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறைய விஷயங்கள் தெரிய எனக்கு ஆனால் நிறைய விஷயம் தெரியும்னு சொல்ல வரல. அவங்க கூடயே பழகினுக்கிறல்ல 5 வருஷமா, அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ண அந்த ஏஜ் வந்து நம்மள மெச்சூர்டா காமிக்குது. இது கொஞ்சம் வயசான மாதிரி காமிக்குது. நிறைய பேர் 40 50 வயசுலாம் வேற சொல்லியிருப்பாங்க போல. 50 வயசு ஆகுமா? 50 வயசு ஆகுது. ஊரு பேரே மாத்திட்டாங்களா? அருணாச்சலம். அது சொல்லி டெய்லி சொன்னாலே அது தப்பா போயிடும். அதனால இல்ல தப்பு இல்ல. ஆக்சுவலா இப்ப கூப்பிடல, படமே வந்துச்சு. ஏங்க எஸ்பி பாலசுப்ரமணியம்னு எப்ப பாட்டு பண்ணாரு? அரகர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலை அப்பயே பாடிட்டாரு அவரு. அதே தெலுங்கு. இப்ப கேட்டா எஸ்பி பாலசுப்ரமணியமே தெலுங்கு, அதனால அவர் தெலுங்குல பாடினாரு. நீங்க அதுக்கு போகாதீங்க அப்படின்னு அப்படிதான் வரும். அதெல்லாம் சொல்றேன். இந்த நமசிவாய ஓம் நமசிவாய அந்த பாட்டு எவ்வளவு ஃபேமஸ். எனக்கு தெரிஞ்சே வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டு, 35 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாட்டுல எத்தனை வாட்டி அருணாச்சலம் வரும். இப்ப அதெல்லாம் சரி விடுங்க. நான் ஏன்னா அவனை பெரிய ஆள் ஆக்குறமே நம்ம பேசி அப்படின்றதுக்காக தான் ஸ்டாப் பண்ணிட்டே வரேன். அப்ப யாருன்னா ஒருத்தர் வந்து அதை கேட்கறாங்களா, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதாயிடுது. அதனாலதான் மக்கள் இப்பவும் சொல்றேன், மக்களுக்கு வந்து புரிதல்னு ஒரு விஷயம் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் எங்கன்னா ஒரு சாமியார் யாரா ஒருத்தர் எதனா ஒன்று சொன்னார்னா ஐயோ அவரை விட மகான் யாரும் இல்லை அப்படின்னு மாதிரி நம்மளும் சாமியாராய் சொன்னாதான் நம்புவாங்க பொழுது. சாதா சட்டையில சொல்லக்கூடாது, ஸ்பெஷல் சட்டையில தான் சொல்லலாம். பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சந்தோஷம். கேஷுவலா தான் உங்களுக்கு பார்க்க வந்தேன். ஆக்சுவலி லேட் ஆயிடுச்சு. அவங்களை அங்க வீட்டுக்கிட்ட வந்து பார்க்கலாம் பார்த்தேன். இது இல்லைங்க. ஆமா இந்த பக்கம் தானே கிராஸா போனேன். ஆமா அது இந்த வண்டியும் தெரியாம போயிட்டியா? அவர் வந்தாரு வேகமாமா. அவர் வந்தாரு. இது சாப்பாடு வாங்கதான் வராருன்னு பார்த்தேன். கையில பொருள் வச்சுக்கிறியா? பொருள் வச்சுக்கிறியா? ஒண்ணு போகுது. பொருள் சில்மிசம் சித்தப்பா. உன் பேரு சில்மிசம் சித்தப்பாவா? எங்க போய் சில்மிசம் பண்ண சித்தப்பா? கண்டிக்காதப்பா. கண்டிக்காதப்பா போய் கண்டிக்கிறிய? இல்ல சித்தப்பா, எங்க போய் பண்ண சில்மிசம்? அப்ப நீதான் அந்த சில்மிசம் ஆளா? தான் தேர்ந்துக்கிறாங்க கிரிவல பாதியில சில்மிசம் பண்றாங்க சாமியாருங்கன்னு. நீதானா அது? சிபிஐ எங்க இருந்து வந்தா? சிபிஐ அமலாக்கத்துறை. அது உங்க இருந்து வந்தா? அது இடி. எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? இடி அமலாக்கத்துறை. இடி சிடி என் நகத்தால என்னைய கீழி. ஐயோ சித்தப்பா பார்த்து போங்க. யார்கிட்ட வந்து அமலாக்கத்துறை பாத்தியா? வாட்டர் பாட்டில் கீழே வீது. அமலாக்கத்துறைன்னு ஒரு துறையே கிடையாது. புதுசு வயசாகி வீட்டுக்கு போட்டாரு. இன்னும் பேசினா எந்த காலத்தாலும் தெரியுமா? ஒரு 7 வருஷம் முன்னாடி கொத்தாட்டாவில் அவருடைய மேடைய பேச கேட்டாரா? அப்படியே வயிறு முன்னாடி போகும் தெரியுமா? நான் ஓட்டு கேட்க வரல சரிங்களா? சித்தப்பா கண்டிப்பா சில்மஸ் தான் உனக்கு. போ சபை சபையில தண்ணி அடிக்கிறாங்க. தினகரத்தில் போட்டுருக்கான்.
போராட்டம் பண்ண போறேன்னு திமுக கண்ணடிக்கிறானோ. நீ எல்லாத்தையும் பாத்துக்கிற பத்தியா? ஆமா. நேத்து வந்த நியூஸ் நானே காலையில தான் பார்த்தேன். ஆனா அப்டேட்ல இருக்கிறாரு பாரு இவர். அப்படியே பயங்கர கோவம் சன் நியூஸ் அடிச்சு விட்டுருவேன். ஓ 2000 ரூபாய் டிவியை சன் நியூஸ் அடிச்சுனாக்க அப்படியே கோவம் வர ஆரம்பிங்க. சரி, அவர் என்னென்ன சேல் பண்ணி வச்சிருப்பாங்க. யாரு? ஒரு வெள்ளைக்காட்சி வெள்ளைச்சோறு வெள்ளத்தோடு வெள்ளை காட்சியா? நீ என்ன சாப்பாடு கொடுக்க விடாம பண்ற பொழுது ஏற்கனவே ஜூனியர் விளையாட போட்டுருந்தான். அதுதான் சொல்றேன். நீ என்ன சாப்பாடு கொடுக்க விடாத எல்லாத்தையும் சாப் பண்ண பொழுது நீ பேசுறதெல்லாம் பார்த்தா சித்தப்பா நீ சில்மிசன் நல்லாவே தெரியுது. எங்க போய் சில்மிசம் பண்ணிக்கிறப்போ இப்போ அரசியல் உனக்கு சத்சங்கம். உனக்கு அரசியல் மீன் சத்சங்கம் அப்படின்னு ஒண்ணு. What is the mean satsangam? Yeah, what is the mean? சரி Tell me. What is the mean? அப்படி ஒரு சித்தப்பா போ, வெயில் அடிக்குது. 12 மணிக்கு கேள்விப்படுறேன். 12 மணில இருந்து கேள்விப்படுறியா? படம்லாம் கொடுத்துட்டு அண்ணாமலை படலாம். அதுவும் கேட்கலாம். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். புக் பண்ணலாம். ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னொரு கண்டென்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? என்ன பேர் வச்சிருக்கேன்? ப்ளூ சட்டையா? அதனால ப்ளூ சட்டை போட்டுருக்கேன். நீ அடிக்கடி ப்ளூ சட்டை போடுறீங்களா? வெளிநாட்டுல இருந்து ப்ளூ சட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளூ கலர் நிறைய போடுறீங்களா? ஆமா. அப்படின்னு சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு. அப்படியா? எனக்கு ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்கும். நான் தேடி போய் எடுத்தாலே ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் இருக்கான்னு தான் பார்ப்பேன். அவங்களுக்கு ஒரு கலர் இல்ல, கருப்பு கலர் ரொம்ப பிடிக்கும். அடிக்கிற வெயிலி கருப்பு கலர் போட்டு வந்தா இன்னும் அதனாலதான் எனக்கு நிறைய ப்ளூ எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டார் மாதிரி ஆயிட்டீங்க எங்க பார்த்தாலும். ஐயோ சரிங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சாப்பாடு போயிட்டே இருக்கணும். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ணா சாப்பிட்ணா. ஏன்னா கொஞ்சம் டீயை சாப்பிட்டேன் நீங்க, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிடுவோம். ஓ ரைட்டு, சரிண்ணா. நீங்க லேட்டா முன்ன பின்ன வந்தாலும் வருவீங்க. ஒரு டீ நானும் ஐயாவும் தான் குடிச்சோம். சரி சரி, கொஞ்சம் லேட்டா சார். சரி சரி சாப்பிடுங்க. சரிங்க சரிங்க சார், வரட்டுங்களா? வாங்க. நமச்சிவாய நமக. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. 2. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. ஐயோ விட பார்த்துக்கலாம். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. 1 நான் உன்னை நடடா தானே சொன்னேன். உட்காந்துருந்தா உட்காந்துருவேன்னு சொல். நடக்கிறியா? ஓம் நமச்சிவாய. அந்த தம்பிக்கு ஒன்று கொடுத்துருங்க. இந்த அவர் சொன்னது எனக்கு என்ன தெரியுமா காமெடி வருது மாமா? பிரியமானவளை படம் தானே விஜய். சிம்ரனுக்கு வந்து எல்லாம் ப்ளூவா மாறுங்க. ப்ளூ மார்னிங், ப்ளூ காஃபி. இல்ல உங்களுக்கு ப்ளூங்கோ ப்ளூ. மேடம்க்கு ப்ளூ கலர் தான், ப்ளூ தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ளூ கலர்ல இருப்பாங்க. ஆபீஸே ப்ளூ கலர்ல இருக்கும். அவன் சொல்றது வந்து ப்ளூ மார்னிங் அப்படின்னு சொல்லுவான், இல்லைன்னா ப்ளூ காஃபி அப்படின்னு சொல்லுவான். அதுதான் எனக்கு அது மாதிரி பிரியமானவளே தான்ப்பா சொல்லுகிற. அதுதான் விஜய் ரசிகரா? போயிட்டு வாங்க ஐயா, வாங்க. ப்ளூன்னு அதுல எல்லாமே ப்ளூ எல்லாமே ப்ளூ சார்ந்த விவேக் தான். அது செம்மையா சூட் ஆகும். எல்லாமே அதை சார்ந்தே பேசுவான். ஓம் நமச்சிவாய. சாப்பிட்றதுக்காவது இன்னைக்கு சாப்பிட சொல்றதுக்காவது இன்னைக்கு உங்க கூட இவ்வளவு பேர் இருக்காங்களே, அவர் கொடுங்க, அவர் சாப்பிடல கொடுங்க அப்படின்னு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய. 2. ஓம் நமசிவாய நமக. 2. ஓம் நமசிவாய நமக. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நமசிவாய. 1. எல்லாத்தையும் ரீசெட் பண்ணியும் ஓம் நமச்சிவாய.
இல்ல. ஓம் நமச்சிவாய நம இறைவா. எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க ஐயா. தாத்தா வாங்கிக்கவா? போயிட்டு வரட்டுமா? நமச்சிவாய. நைனா நல்லா இருக்கிறீங்களா? ஓம் நமச்சிவாய. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். 2 பையங்க தூக்கினே சுத்துவீங்களே பக்கத்துல தாங்கதா? நமச்சிவாய. இதுனா தாத்தா உங்க சட்டை அப்படியே ஜிகி ஜிகினுக்குது? ஓ சரி. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஐயா தாங்கள் எந்த ஊருங்க ஐயா? நம்ம பரமக்குடி. பரமக்குடி. கமலஹாசன் பிறந்த ஊரா? அதேதான். அதான் புரியாத மாதிரியே பேசுறீங்க நிறைய வாட்டி. ஐயா சரிங்க. ரெண்டு ஓம் நமச்சிவாய. ஒன்னா ஓம் நமச்சிவாய. 2 ஓம் நமச்சிவாய. சேட்டா சேட்டான்ற அண்ணா, தாத்தான்ற அப்பன். அப்பன் அப்பாக்கு? அப்பாக்கு அச்சன். அச்சன். அப்பன் அச்சன். சரி வரேன். அப்பன் சேட்டா. இதுக்கு மேல நான் வரைய வேணாம். வரைய வேணாம். அச்சன். அப்பன் அச்சன். ஓம் நமச்சிவாய. நம்ம மலையாளத்தில் பேசுறதெல்லாம் நம்மள நாளைக்கு வேற எதுனா கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. வணக்கம். வாங்க வாங்க. இன்னுமா வராங்க எல்லாரும்? 3 பேரா? ஓம் நமச்சிவாய. எங்க போயிட்டு வரீங்க வண்டியில? டவுனுக்கு போயிருந்தேன். பைப்பூரா பை வச்சு சார் வாங்கியிருக்கேன்ல. எங்க வாங்கியிருக்கிறீங்க? 8 லட்ச ரூபா இது குத்துறேன். நீங்க போயிட்டு 2 பேர் எடுத்துக்கணும். போயிட்டோம். எங்க வாங்கியிருக்கிறீங்க? டவுனுக்குள்ள. அங்கேயே வாங்கி அங்கேயே நிறுத்திடுறீங்க. கார் கம்பெனியில வாங்கி அங்கேயே விட்டுறீங்க. தேவைன்றப்போ போய் பார்த்துட்டு வருவீங்க. அதான் ஏன் கார் கம்பெனிலேருந்து வாங்கி கார் கம்பெனிலே விட்டுட்டீங்க. தேவைன்றப்போ போய் பார்த்துட்டு வருவீங்க. பொறுப்பானவர். இங்கே நம்ம கூட இந்த மாதிரி நீங்கள் கேட்பீங்க. ஆமாம். சாப்பாடு கொடுத்துட்டுமா? கொடுத்துங்க. இப்போ யார் இவரு? சரி நீங்கள் போய் சாப்பிடுங்க. ஓகே ரைட்டு. டிஷர்ட் இல்லை ஐயா. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். நன்றி. என்ன பேசுறீங்கன்னே புரியல. புரியலையே. ஏன்னா நீங்கள் 100% கரெக்டு. கார் வாங்கி அதுக்கு இடம் பார்க்கணும். வீட்டாண்ட விடுறதுக்கு
வெயில் இல்லாத இடம் நிழலா பார்க்கணும். பிறகு? என்ன அதுக்கப்புறம் அதுக்கு யாருன்னா கிராச் கோடு கீடு போட்டோன்னா அதெல்லாம் வந்து நமக்கு தலைவலி இதெல்லாம் பார்க்கணும். அதை வேற எடுத்துன்னு எங்கன்னா போனோம்னா அதுக்கு பெட்ரோல் போடணும், டீசல் போடணும், இது பிரச்சனை அது இல்லையா? செலவு. அது யாருன்னா கூட 2 பேரை கூட்டு போனா கூட நான் வரேன், இன்னும் 2 பேர் வருவாங்க. பிறகு? அதனால கார் வாங்கி கேட்க வந்துடும். நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்பப்ப சர்வீஸ்க்கு வேற கொடுக்கணும். அதனால அதை வாங்கின இடத்துலயே வச்சுட்டா சர்வீஸ் கூட அவங்க அப்பப்ப பண்ணிப்பாங்க. பார்த்துக்கலாம். அவங்க மேலாக்க வச்சுன்னு இருப்பாங்க. நீங்க போய் பார்த்துட்டு மட்டும் வருவீங்களா? ஆமா, பார்த்துட்டு மாட்டேன். காரை வாங்கிட்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு வருவேன். போய் பார்த்துட்டு வருவீங்க. எங்கன்னா போறதா இருந்தா வாடகை கார்ல போவீங்களா? இல்லை, எனக்கு உரைச்சிது யாரை வர சொல்லுவீங்க? காரு. ஓ, நிறுத்தத்தை அங்கேயே நிறுத்திக்கங்கன்னு. ஆமாம், தேவைன்னா மட்டும் உங்களுக்கு கூப்பிடுறேன். இருந்து பட்டணம் தட்டினா போதும், கார் வந்துகிட்டே இருக்கும். ஓ, ரிமோட் காரா? ஆமாங்க. சரி ஐயா, ஐயா, சந்தோஷம் ஐயா. நமச்சிவாயா. நமச்சிவாயா. ரொம்ப உங்களை மாதிரி ஒரு அக்கறையான ஒரு பொறுப்பான ஒருத்தர் இல்ல. இந்த மாதிரி தான் கார் எல்லாருமே வாங்கினா ஷோரூம்லேயே வச்சுட்டு வந்துருங்க. ஆமாம்மா. அப்பதான் வீட்டுக்குள்ள வீட்டாண்ட விடுறது அங்கே விடுறதுக்கு வந்து பிரச்சனை வராது. அங்கேயே காசு கட்டி அங்கேயே விட்டுட்டு வாங்க. கரெக்டான விஷயம் அது. நம்ம சாமியார் இருந்துக்கிட்டு காரெல்லாம் வாங்கிட்டாங்க. ஐயோ ஐயோ, யாரும் நீ வேற கம்னு இருங்க. ஆமா ஆமா, கம்னு இருங்க. ஆமா, பிறகு நீங்க 2 ஏம்பா ஐயா போயிட்டு ஐயா. பத்திரமா பத்திரமா ஐயா. சரி, பத்திரமா வச்சு. 3 கார் வாங்கிருக்கோம். மொத்த காசு கட்டிட்டீங்களா? இல்லைங்க, 3 தவணையா கொடுத்துருவாங்க. 3 தவணையா கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டு அங்கேயே வச்சுக்கிறீங்க. ஆமா, 3 பூரா கொடுத்துருவோம். சரி, அதே மாதிரி எனக்கு ஒன்று சொல்லுங்க. பண்ணிக்குவோம். சொன்ன உடனே இந்த எனக்கு ஒன்று வேணுங்க. நான் கார் வாங்கி முப்பாட்டிந்தா அதுதான் அப்ப கொடு அப்படின்னு கேட்டு அதுதான் அங்கேயே போட்டேன். அங்கேயே. வெரி குட் குட் குட். ஐயா போட்டுட்டுமா? போங்க வாங்க. போயிட்டு வாங்க. அம்மா போதுங்களா சாப்பாடு? போதுங்களா? தேவைன்னா மட்டும் வர வச்சுக்கலாம். என்ன, அதுக்கு ஒரு ஷெட்டு ஒன்று போட்டு அதுக்கு ஒரு தொடச்சிக்கணும். அதுக்கு அப்பப்போ தொடச்சிக்கணும். கார் ஷோரூம்லேயே இருந்தால் அவன் டெய்லி அவனே தொடச்சி வைப்பான். கார் கம்பெனிக்கார வெளியூர் போனோன்னா மட்டும் நல்ல ஐடியா இல்லை. அது செம்ம ஐடியா இல்லை சார். கார் நான் வாங்குறேன். ஓம் நமச்சிவாய நம. இறைவா. அவரைக்காய் 1 கிலோ 20 ரூபாய். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நைனா நைனா, வெயில் போட்டு கொல்லுது. கத்தரி வெயில். கத்தரி வெயில் 4ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும். இதுக்கே இப்படி கடாசு வெயில் அப்புறம்ன்றியா? புருஸ்லி இருக்கையா நீ? என்னடா அது புருஸ்லி ஆளை காணவே. இங்க இருந்து ஒரு 4-5 பேர் காணாம போனாலே கொஞ்சம் பதட்டமாவே இருக்குது. இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு. எங்க போயிட்டு வந்தீங்க? கோயம்புத்தூர். ஊருக்கு, சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா? என்ன சொன்னாங்க? கோயில் சாமி கும்பிட போனேன். வருஷம் போய் பார்த்துட்டு போய் வலிக்கு விழுந்துங்க. வலிக்கு விழுந்துட்டீங்களா? வலிக்கு விழுந்துங்க. விழுந்து அடக்கடவுளே. ஐயோ, பாத்தீங்களா இல்லையா? எத்தனை ஐயா? ஆனா என்னடா புருஸ்லி ஆளை காணவே. புருஸ்லி ஆளை நேத்துக்கே வந்துட்டீங்களா? சரி சரி. உங்களை மாதிரி நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. திடீர்னு காணாம போயிடுறாங்க. என்னன்னு புரியல. எல்லாம் சைடு கோயிலுக்கு போயிட்டாங்க. எல்லாம் இந்த சைடுக்கு 5-6 ஊருக்கு போய்க்கிறாங்க. எல்லாம் முந்தானால. அப்படியா? கிளம்பிட்டாங்களா எல்லாரும்? சரி, பார்த்து எடுத்துட்டு போங்க. நேற்று நீங்கள் வரல, உங்கள் தம்பி வந்தாரு. தம்பியா?
உங்களை மாதிரி இருந்தார் சார். இன்னும் ஒரு பெரிய பையன். அப்படியா? அவர் எங்க தம்பியா? உங்களை மாதிரியே இருந்தார். என்ன மாதிரியே இருந்தானா? அவன் கொஞ்சம் கலரா இருந்திருப்பானே. அதுக்கு முன்னாடி இன்னொரு பையன் இருப்பான்ல, அதுக்கும் மேல படிக்கட்டு. சரி. எங்க வீடு மாதிரி உங்களுக்கு. எங்க வீட்டுல சாம்பார் தொழில் இப்போ அண்டால இருந்து குண்டா வரை சின்ன தமிழர் வரையும் தேய்ச்சி கழுவாங்க. நேரத்துக்கு அப்படி வாது இல்லைன்னா வெளியே போக சொல்லுவாங்க. வீட்லயா? உடம்பு நல்லா என்ன உடம்பு சரியில்லையா? திடீர்னு மயக்க போட்டு விட்டுன்றாங்க. மயக்கம் போட்டு திடீர் ஜுரம். யார் சொன்னது? நான் வந்து நின்ன உடம்புல அவங்க வண்டி ஓட்டு சோக வாங்கி பாரு. அப்படியா? அப்படிலாம் நான் ஒண்ணு வீந்து வேலையே சொல்றேன். யாரு சொல்லுவாங்க? என் கால மயக்கம் போட்டுலாம் வீட்டு நான் சொல்லுகிறேன். உங்க அதுக்கே படம் வருதா? ஏன் அப்படி பதில் நல்லா சாப்பிடுங்க சார். சரிங்க. இதெல்லாம் வயிற்று நல்லா எங்களுக்கு கொடுக்குறீங்க. நல்லா சாப்பிட்டு சொல்லுங்க. கண்டிப்பா. பூஸ்ட்டு, வீவா, ஹார்லிக்ஸ், ராகி மால்ட்டு, கொக்கோ ஏதோ என்ன சொல்கிறாங்க அதில். அப்புறம் பிஸ்டா, அக்ரூட்டு, முந்திரி பருப்பு இதெல்லாம் என்னுடைய ஐட்டம். நல்லா வயிற்றுக்கு நோக்கு தண்ணியாக சாப்பிட்டு இன்னும் நல்லா எடுங்கல்ல. இன்னும் குண்டாயிட்டுமா? இல்லை கார் உள்ளே நுழையாத மாதிரி குண்டாயிடணும். ஆமாம், அதுதான் அப்படி கலை. குண்டா இருந்தாதான் கலையா? யானைங்களாம் தெரியாதான் இருக்கும். தைச்சி மாதிரி இருக்கும். சரோஜா மாமின்னு எங்க அண்ணன் எங்க பைக்கில் தான் போறாரு. என்ன இடுப்புல இப்படி பேசாரு? எங்க அம்மா இடுப்பு மாதிரி நீ இருக்கிற நான் நின்ட்டேன். அதான் உங்களுக்கு வண்டி ஓட்ட ஒரு ஓட்ட தெரியாது. அதாவது எல்லாம் அவங்களுக்கு போயிட்டேன். இந்த சைக்கிள் தான் உங்களுக்கு ஆண்டம் குத்துருக்காங்க. சைக்கிள் அது கூட எடுத்து போயிட்டான். இங்கே தான் வச்சாங்க. இளமா குத்துறோம். நாங்கள் எடுத்துக்கிட்டு எடுத்து போயிட்டோம். ஒரு பணமா கை சொல்ல கொடுத்துருக்கலாம்ல, நம்ம செலவு ஆச்சு. சரி, போயிட்டு வரட்டீங்களா? நிறைய பேசிட்டேன்ல. ஏதோ ஒரு சொல்லிட்டாங்க வரிக்கு எதாவது தர முடியல. இல்லையே உங்க பையன் வச்சிருந்தான். அது எனக்கு கொஞ்சம் வரிக்கல குழந்தைகிட்ட. அவன் வந்தது வந்து என் தம்பி இல்ல, உங்க பையனா? பெரிய பையன். உங்க பெரிய பையனா? நல்லா இருக்கிறீங்களா? பிரபு நல்லா இருக்கிறாரா? பாலாஜி, சாந்தி, இளமாரை எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? செட்டியார் நல்லா இருக்கிறாரா? செட்டியார் வாய் சும்மா இருக்காது. இந்த காலம் வேலை வச்சிட்டோம், இந்த காலம் வேலை வைக்கணும். நம்ம அதனால நீ திருவண்ணாமலை இருந்தாலும் எனக்கு சந்தோஷமா இருக்குது. இந்த வாய் சும்மா இருக்க வேண்டியதுன்னு. இந்த என்ன மாமா இது காலு வேலைக்கு கீழே விழுந்துட்டேன்னு ஆண்டவன் இந்த காலம் வேலை வச்சிருந்தா சந்தோஷமா இருக்கேன். நம்ம அந்த டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த கையில இன்னும் ஆட்டம் போடணும். அப்போ சீக்கிரம் பஸ் ஏறி அவங்க கிட்ட போய் நின்னாங்க. அவன் அழகுவோம். வாங்க 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 ஐயா. நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாய நமக. பத்திரமா எடுத்துட்டு போங்க. அந்த தென்னைமர கூட தைலம் தடவை இருந்திருந்து ஓரளவுக்கு பரவாயில்லையா? கை ஓரளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதா? சரி சரி. அது இது சதை. சரி சரி சரி. புதுசாக உற்பத்தி ஆகி அது பல வரைக்கும் ஆகுனா கொஞ்சம் 2 மாதம். சரி சரி, பார்த்துங்க. ஜாக்கிரதையா உடம்பு பார்த்துங்க. வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக. 2. ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக. கிரிவலம் போயிட்டு வரீங்களா? சரி. வெயில்ல ஏன் கிரிவலம் போறீங்க? நம்மளுக்கு என்ன ஒண்ணு நம்ம சந்தோஷம். வாங்க வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. சாப்பாடு அன்னைக்கு பைச்சு ஓட்டுமா ஆட்டோ ஒரே ஓட்டம் வர்றாங்க. நீ வரல? அப்படியே பைச்சு ஓடி அந்த வீட்டு முட்டி வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படியே போயிட்டேன். எங்களை தவிர வேறு யாரும் சாப்பாடு எடுத்துன்னு வரலையா? என்னைக்கு மாமா?
ஆமா இங்கே தான் நிறுத்துறோம்ல சாப்பாட்டுக்கு, நிறுத்துறோம்ல சாப்பாட்டுக்கு. நேரத்தில் சாமி கௌசி நீங்க நிறுத்தாம இருக்க மாட்டாங்களே. இங்க நிறுத்துவோமா, அங்க வந்து வந்துருக்காங்க, நிறுத்திட்டு போயிட்டோம். பாட்டி அங்க நிக்க போற செம்பா கிட்டோம்னா வரல. ஓ, இங்க இருந்து அங்க வரலையா? ஓ, ஓடிவிட்டாங்களா? ஆட்டால ஓடிவிட்டாங்க. அங்க யாருமே கொடுக்காம ஓடிட்டீங்களா அப்படியே? யாருமே இல்ல. அப்புறம் அப்படின்னா நிறுத்துவாங்க. யாருமே இல்ல, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நான் ஒருத்தனாட்டி ஓடி போய் இங்க இருந்தா வாங்க போறேன் கொடுக்கலாம். அது நான் சொல்றத புரிஞ்சுக்க பாட்டி. உனக்காக ஸ்பெஷலா எடுத்துட்டு வரல, இங்க எடுத்துன்னு வர்றது சாமியாருங்களுக்கு. நீ இருக்கிறப்ப வாங்கிக்கோ, ஓகேவா? சொல்றது புரியுதா? புரியுது. இப்போ கார்ல தானே போறாங்க, அப்படி போனா ஹோட்டல் எவ்வளவு இருக்குது அதானே புரியுதா? இங்க ஆள் இருந்தா, சாமியாரங்க இருந்தா கொடுப்பாங்க. நீ இங்க இருந்து அங்க சிம்பா நாயாண்ட போய் நிறுத்திக்கிறாங்க, அப்ப வான்னு கூப்பிட்டு வரலன்னா நீ வந்து ஊந்து போடுவ, காலை ஒடிச்சுப்ப. நான் வந்துடுறேன், என்ன பண்றது? இப்படிலாம் பண்ண என்ன நியாயம்? அதெல்லாம் தப்பு பாட்டி. இங்க பாரு, ஆள் இருக்கு, இருந்தா வாங்கிக்கோ. ஓம் நமச்சிவாய. அப்பா சிம்பா, வா 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 வா, வாங்கிக்கணும் ஐயா, வாங்கிக்கணும் ஐயா. நான் தாத்தா மொட்டைலாம் வச்சுட்டுக்கிறா. வேற வழி வழி இல்லை சார். ஐயா தண்ணி வெயில் தாங்க முடியல. நானும் ஷார்ட்டாக முடி வெட்டிக்கணும். ஷார்ட்டாக துணி போடலாம்னு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கட்ட விட்டாலும் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிட்டுமா? நம்ம மூஞ்சி குண்டு மூஞ்சி நைனா, கொஞ்சம் முடி இருந்தால் தான் அந்த குண்டு மூஞ்சி, இல்லைன்னா முடி சின்னதாகி மூஞ்சி குண்டா தெரியும். அப்புறம் எத்தனை? 2 கொடு. மாமூல் நடந்துட்டியா? ஓ நமச்சிவாய் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். என்ன மாமா டெய்லி சொல்றான்? அடிக்குதுங்க. உங்க மாமாக்கெல்லாம் அந்த கவலை இல்லைனான்றா. ஆமா ஆமா. சாமி 2 சாமி. சாமி 2 கொடுங்க. நமச்சிவாய். அப்படியே அடிக்குது தாடியெல்லாம். சாப்பாடு வாங்கிக்கங்க, சாப்பாடு வாங்கிக்கணா. எத்தனை வேணும்? இதுக்கு பசி அளவு கொடுப்பீங்களா? எங்கள் பசி அளவு கொடுப்பீங்களா? உங்களுக்கு பசி எவ்வளோ இருக்கும்? 6 டப்பா சாப்பிடுவேனே. உட்காந்து பாருங்கள். 6 டப்பா அவர் சாப்பிட்ற வரான், உட்காந்து பார்க்க சொல்றாரு. இப்போ நான் கொடுக்குறேன், சாப்பிடுங்க. சாப்பாடு கொடு. இந்தாங்க 2. இதை சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு முடியத்துக்குள்ள இன்னொரு செட்டு தரேன், சாப்பிடுங்க. ரெண்டு மோர் இல்லை ஐயா, மோர் இல்லை. எலுமிச்சை சாதம், எலுமிச்சை சாதம் ஒன்று ஐயா. 1 எலுமிச்சை சாதமா? எலுமிச்சை சாதம் ஒன்று. இன்னும் 2 கொடு. ஆரம்பிக்கவில்லை இன்னும். ஐயா இந்தாங்க, சாப்பிட்றீங்களா? சாப்பிட்ருங்க, ஓகேவா? இவனுக்கு பசி அளவுக்கு கொடுப்பீங்களா? அவர் யார் தெரியுதா? செல்வ கணேஷ், சுடுகாட்டு சித்தர். ஓம் நம சிவாய. ஐயா
ஓம் நம சிவாய. வாங்க ஐயா. ஓம் நம சிவாய. எத்தனை? 2. நமச்சிவாய. இந்த லைன் நில்லுங்க ஐயா. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய. 2. தயிர் இல்லை ஐயா. ஓம் நமச்சிவாய. சாம்பார் லெமன் சாதம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம. 2. சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை வேணும் ஐயா? எறும்பு இருக்கா? இப்படி வந்துருங்க. அப்ப இப்படி வந்துருங்க. லெமன் ஒன்று கொடுத்து. ரெண்டு. நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. நமச்சிவாய. 2. நமச்சிவாய. 2. நமச்சிவாய. வாங்கி போய் கொடுமா. ஆமா என்னாச்சு? உடம்பு முடியலையா? போ நீ. போறேன் நீங்கிற. எப்ப பார்த்தாலும் தான் போறேன் அங்க போறேன் நீங்கிற. வரல. அது வரும்போது தான் வரும். வெயில் அதிகமாகுது பாட்டிய. வயசு பசங்களாலே முடியல பாட்டிய. வயசு பசங்களாலே முடியல. நீ என்ன பண்ணுவ சொல்லு? பொண்ணு எங்க? பொண்ணு எங்க? இந்தா. ஏம்மா உன் அம்மா போறான்றாங்க அங்க. ஆட்டோல இட்டு விட்டு வரியா? பின்ன வரும்போதெல்லாம் இதை தான் சொல்லுது. முடியல. ஆட்டோல இட்டு போய் விட்டு வரியா? சாயந்தரமா கூப்பிட்டு வந்துருவ. பின்ன பாரு எப்ப பார்த்தாலும் போகணும். வாங்கிக்கோ. வயசு பசங்களாலே முடியல பாட்டியே. வயசு பசங்க 30 வயசு 25 வயசு எல்லாம் நெஞ்சு வலி வந்து செத்து போயிடுறாங்க. 30 வயசு 25 வயசு. இனிமே என்ன பண்ண போற? ஒன்னும் பண்ண போறது இல்ல. யாரு வரது பாட்டியா? கேவனா?
மேடம் நீங்க கேகம் வருதுன்னு சொல்றீங்க. குத்தாச்சு குத்தும் தாங்கிறாங்க. போதுமா? தயிர் சோறு இல்ல. சீக்கிரமா போ. இப்படியே இருந்தா இப்படிதான் பண்ணுவ நீ சீக்கிரமா கிளம்பு. வைய பூச்சி அனுப்பிட்டா. இந்த பார் போ வாங்கிக்கோங்க ஐயா. இந்த பார் நேரா போனா கொஞ்ச நேரம்லாம் வழி. அதுக்கு நான் அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. நீ எத்தனை வருஷமா தெரியுமா அந்த கதையை சொல்லிங்கிற? 5 வருஷமா சொல்லிங்கிற. அங்க பஸ் நிறுத்துறங்க இந்த காலேஜ் ஆண்டா அங்கேருந்து இந்த வார்த்தையை சொல்லிங்கிற ஞாபகங்கதா? ஃபர்ஸ்ட் அங்கே பார்த்து சாப்பாடு கொடுத்தனே ஒரு பாட்டி ஒன்று செத்து போச்சே தெரியுமா? ஒரு பாட்டி செத்து போச்சே. அப்போ வந்து நீ என்கிட்ட வந்து நானும் தான் போனோம் 5 வருஷமா போனோம் நீங்கிற. ஏன் வரல கேட்டு சொல்றேன். நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்த வேலை முடியும் வரை உங்களை கடவுள் கூப்பிடவே மாட்டார். பாய் பாய் பாய். நான் தான் வருவேன்னு தெரியுமா? எப்படி தெரியும்? வர வேகமா வந்தனா? எனக்கு முன்னாடி நடந்து போன 2 பேர் தாண்டி ரமணாசுரம் தாண்டி போயிடுறாங்க வண்டியை கூடயே வந்தவங்க. அவ்வளவு வேகமா வரணும் நானு. இப்பதான் மணி வந்து 3 மணி ஆகுது. இப்பதான் ரமணாசுரமே வர. எப்ப போறது நீ? 3 வண்டி விட்டுட்டியா? கூட்டம் அதிகம். அடடா மணி 3 இப்பதான் ஆகுது. எப்ப போவ நீ? போக முடியாது. என்ன பண்ணலான்னு பிளானு? அவரு தான் அனுப்பிக்கிறாரு. சரியான பையன் உன் பையன். என் பையனா? என்ன சொல்ற? நான் சொன்ன மட்டும் சொல்றேன். என்னன்னு சொன்னா? என் பேர் சொல்லி அவரு என்னமோ சொன்னோம் மறந்துட்டேன். சரி என்ன பண்ணலாம்? பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி கொண்டு விட்டுறோம். நீ எதுக்கு அதுக்கு வேட்டவாளத்துல இருந்து வர வந்து 4 தூரம் நடக்கல. அதுக்குள்ள மறுபடியும் பஸ் ஸ்டாண்டு போறன்ற. அதான் ராத்திரி பூரா சுத்தி போறியா? நீ தானே வந்த? ஏன் தாத்தா? அது அவருதான் கொஞ்சம் கொண்டாந்து என்கிட்ட விட்டுட்டாரு. அவரு கொண்டாந்து விட்டாரா? நான் இப்படிக்கா போனேன். விட மாட்டியா? ஏன் விட மாட்டா? அவருதான் சேர்த்து வச்சுக்கிறாரு. உங்க பையன் நானும் ஒரு சரியான பையன். மறந்துட்டேன். அவர் இருக்கிறாருன்னு இன்னமும் சொல்லிட்டோம். என் பேரை சொல்லி அவர் இருக்கிறாருன்னு சொல்லிக்கிறோம். ஆமா சரியான பையன் சார்னு இருந்தால் பக்தியினுடைய சமாச்சாரம் அதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் விட அவன் மேல் தரமாக இருப்பான். சரி சாப்பிட்டியா இல்லையா? சாப்பாட்டுலாம் சாப்பிட்டுட்டான். எங்க சாப்பிட்டா? அதுக்குள்ள ஏன்னா நீ கொஞ்சம் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்டியா? சாப்பாடு இருக்குது. இந்த மாதிரி குட்டுங்கிற மாதிரி கண்ணு தெரியல. இருக்கட்டுமே வா. அரிசி மூட்டெல்லாம் இருக்குது. சரி அந்த ட்ரே எல்லாம் எடுத்து ஒன்னா அடுங்க. நீதான் மலை சுத்த போறேன்னு விடாப்படியா இருக்கிற. உன்னை யாரு போய் தடுக்க போறாங்க? மலை சுத்து போ. ராத்திரிலாம் உனக்கு தெரியும் இல்ல இங்க வந்தா லேட் ஆகும்னு. அப்புறம் ஏன் வந்த? நீ வீட்டை தங்க விட மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண சொல்ற? நான் வந்துன்னு தான் இருக்கிறேன். என்ன பண்றது பொண்ணுன்னே வரேன். நீ வந்துட்ட. சரி வா வா வா. அதான் ஒன்றுமே விட்டும் ஒன்றுமே விட்டு எங்க எடுத்து வச்சுலாண்ணா? இங்க இடம் இல்லைண்ணா. அரிசி மூட்டை எடுத்து பின்னாடி வைங்க. தூங்கலாமா? இல்ல வா 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 மாமா அதை எடுத்து. இருக்கிற வரைக்கும் பாருங்க. நாங்க இருக்கிற வரைக்கும் பார்க்கணுமா? நீ இருக்கிற வரைக்கும் பார்க்கட்டுமா இல்ல நாங்க இருக்கிற வரைக்கும் பார்க்கட்டுமா? நான் என்ன ரொம்ப
காலையில் வந்து நாளைக்கு நான் வர முடியுமா? வா 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 உள்ள வா ஃபர்ஸ்ட் உள்ள வா தாத்தா ஃபர்ஸ்ட் உட்கார் உட்கார் என்ன பண்ணுறது நான்? வா 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 உள்ளே வா உள்ளே வா போலாமா போலாமாண்ணா நான் இருக்கிற வரைக்கும் பார்க்கட்டுமா இல்லை நீ இருக்கிற வரைக்கும் பார்க்கட்டுமா? அதான் நீ இருக்கிற வரைக்கும் என்ன பாரு. அப்புறம் நான் போனதுக்கு அப்புறம் யார் பார்ப்பாங்க உன்ன? நான் என் போக்குபடி இருக்கிறான் உன் பையன். சரியான கோணம். ஏன் உன் போக்கு படிக்கிறானா என் பையன்? ஆஹா எடுத்தது அவர் பேரை சொல்லி அவர் இருக்கிறாருன்றான். என்ன போடும் இந்த வார்த்தை? சரி சரி நான் சொல்றது புரியுது உனக்கு? புரியுது. அண்ணாமலையார் இருக்கிறாரு. அண்ணாமலையார் இருக்கிறாருன்னு அவன் எப்பயுமே சொல்லுவான். என்ன அர்த்தம் இது? அது சாமி இருக்கிறாருன்னு அர்த்தம். பத்தியா பத்தியா இப்படி ரோட்ல இப்படி போடுற குப்பை நம்ம ரோட்ல நம்ம தூய்மையா வச்சிடலன்னா ஃபர்ஸ்ட் நம்ம குப்பை போடுறத கட்டுப்படுத்தணும். அப்புறம் தான் அடுத்தவனை கட்டுப்படுத்த முடியும். நம்மளே குப்பையை போட்டோன்னா அது தப்பா இல்லையா? நம்ம குப்பை தான் அது. தண்ணி கேனோட வச்சுனா கூட யாரும் எடுத்து குடிச்சிட்டு போவாங்க. அது மாதிரி போடக்கூடாது ரோட்ல. கரெக்டா? சரி சரி. சங்க சிவாய நம இறைவா. நான் ஐயா வண்டியில இருந்து மாறி இதுக்கு வந்துச்சா? பௌர்ணமி வரைக்கும் கடை பல்க்ல யாரும் வைக்க கூடாது. சித்ரா பௌர்ணமி. வாங்கிங்க வாங்கிங்க. போலாமா? ரமணா சத்தம் தானே இறக்கணும். முன்ன மாதிரி அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போல வழி இந்த வழி பஸ் ஸ்டாண்ட் போல இந்த வண்டி நேரா போனாலும் பஸ் ஸ்டாண்ட் வராது. செவரு தான் வரும், முட்டு செவரு தான் வரும். எதுல இதே மாதிரி வண்டி இல்லையா? இதே மாதிரி வண்டி இல்லையா? சிகப்பா இருப்பாரா? நான் எப்படி கருப்பாக்குறேன்னா சிகப்பாக்குறேனா? நடுத்தரம். நடுத்தரமா? நான் எப்படி கருப்பாக்குறேன்னா சிகப்பாக்குறேன்னு கேட்டா நடுத்தரமா இருக்கிறேன். சிகப்பா இருக்கிறதும் சரியில்லை, அதிகமா கருப்பா இருக்கிறதும் சரியில்லை. இப்ப நான் அதிகமா கருப்பா இல்லைன்னு சொல்ல வரேன். திட்டமா இருக்கிறேன். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்கலாம். சேர்க்கலாமா? வந்து சேர்க்கலாம். இது தாத்தாக்கு ஒரு சாப்பாடு எடுத்து வச்சிரு. நைட் சாப்பிட்டு பாரு. வேட்டவாள் தாத்தாக்கு ஒரு சாப்பாடு எடுத்து வச்சிரு. கூட்டுலாம் வேணாம், அவர் சாப்பிட மாட்டார். தாத்தா ரமணாசனம் வந்து இறங்கு. இப்படிதான் அவ்வளவுதான். இதுக்கு மேல இப்படியே திரும்புறேன். இப்படி போனா எங்க வீடு இப்படிதான் போனோம் தாத்தா. ஒன்னும் முன்னாடி இட்டு விட்டுமா? எங்க விட்டான்? ஸ்கூட்டர்லாம் ஓட்டுவியா? ஸ்கூட்டர்லாம் சின்ன வயசுல இருந்தே ஓட்ட மாட்டா? சைக்கிள் மெரிப்பியா? வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணாமலே இவ்வளவு தூரம் வந்துக்கிறியா தாத்தா? நீ நடந்துதான் 40 மைல் நடக்கும். 40 மைல் நடப்ப. ஆறா குருவே சரணம். திருவண்ணாமலை வந்து சாப்பிடுவோம். ஓ திருவண்ணாமலையில் சாப்பிட்டோம்னா வேற ஒன்று சாப்பிடுவோம். ஆறா 4 மைல். குருவே சரணம். குருவே சர்வலோகனாம் பிசஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தியே நமக. சுபம் லாபம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இறைவா. 10 மணிக்கு 10 மணிக்கு இங்கே வருவோம். 6 வாங்க.
தெரியுமே, நீ வேட்டவலத்துல திருவண்ணாமலை வர கதை, திருவண்ணாமலை இருந்து வேட்டவலம் போற கதை, இதெல்லாம் தெரியும். வேற என்ன பண்ணுவ? சைக்கிள் கூட ஓட்ட தெரியலன்ற, ஒரு 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 ஸ்கூட்டர் ஓட்ட தெரியலன்ற. என்னதான் பண்றது? போ, இவ்வளவு வருஷமா வந்துட்டியா? கைலி நெய்வ நான் ஒரு கேள்வி கேட்டா நான் அசர்ற மாதிரி ஒரு பதில் சொல்லுவ பத்தியா நீ? அதான் கைலி நெய்வாரான். அவ அப்ப கூட வண்டி ஓட்ட மாட்டேன். கைலி நெய்வ மாட்டு வண்டி தான் ஓட்டுவோம். மாட்டு வண்டி ஓட்டுவியா? ஓ சூப்பர் தாத்தா. ரெட்டை மாட்டு வண்டியா ஒத்த மாட்டு வண்டியா? மாட்டு வண்டி. ஓ ஊர்ல ஓட்டிக்கிறியா? பயிரே ஓச்சாச்சு. பயிறு இந்த பேர் ஏறு ஓட்டுறதுல சொல்லல, நான் மாட்டு வண்டி ஓட்டுறது. வெளியில ஓட்டுவியா? இல்ல இந்த வயசு வரைக்கும் ஒரு வண்டி ஓட்ட தெரியல, சைக்கிள் ஓட்ட தெரியலன்றிய தாத்தா, அதனால உன்னை கேட்டுன்னு வரேன். கூடாது. கூடாது. தப்பான பழக்கமா? பயம். பயம். ஆறு மேல ஏறும் கொள்ளும். ஓஹோ. ஆபத்து. இப்ப நான் கூட தான் ஓட்டிங்கிறேன், யார் மேலாம் ஏத்தி நகரம். ஆறாருக்கு எதுவோ அதான் நடக்கும். உன் மேலேயே நான் செய்ய முடியாது, என் மேலேயே நீ செய்ய முடியாது. என்ன சொல்றான்? என்ன சொன்னா அன்னைக்கு என் பையன் சொன்ன? அண்ணாமலையார் எழுதுகிறாரு. நீ என்ன கேள்வி கேட்ட? அதுக்காக தான் அந்த வார்த்தை அவன் சொன்னான். நீ கேட்ட பாரு ஒரு கேள்வி. என்ன கேட்டேன்னா எனக்கு ஞாபகம் இல்லாத கேள்வி கேட்டியா நீ? ஆமாம், அவன் சொன்னதுமே ஞாபகம் தாங்க. என்ன கேட்டான்? இந்த அன்னதானம்லாம் உன் ஒப்பனை மாதிரி உட்காந்து கொடுத்துன்னு இருக்காத, நீ என்ன படிச்சு வாழ்க்கையில ஒரு பெரிய ஆள் ஆகும் அப்படின்னு நீ சொன்ன. ஞாபகம்தா? அப்பா தான் இப்படி 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 எங்க கேட்கிறாரு, நீ அது படிச்சு எதனா ஒரு வேலைக்கு போ அப்படின்னு சொன்ன. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? அண்ணாமலையாருக்கு செய்யறத விட வேற யாருக்கு செய்ய போறோம் அப்படின்னு சொன்னான். புரியுதா? அதானே சொன்னா? அதான் ஞாபகம். மறந்துட்டான். அவன் சொன்ன வார்த்தை தான் எனக்கு தெரியும். ஓ மறந்துட்டேன். ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய நமः. எந்த வழியாவது ஒரு வழி ஏன் போதும் நல்லா இருப்போம். அதான் கடைசி காட்டும். ஒரு மேலே ஞாபகம் வச்சுங்கிறோம். தாத்தா ஒரு மேலே ஞாபகம் வச்சுங்கிறோம். ஆமா, சாதாரண சமாச்சாரமா? அவரு தானே தாத்தா எங்களுக்கு எல்லாமே. ஒரு ஒரு பசங்க அந்த ஞாபகம் சொல்லுவாங்க. ஓ அப்படி சொல்ல வரியா? பை இல்லையா ஆயா? சரி போயிட்டு வா போ. பத்திரமா போறியா? உள்ளே இரு, உள்ளே இரு, ஒரு நிமிஷம் உள்ளே இரு தாத்தா, உள்ளே இரு. நீங்க பாத்து காலை விடு. இது ஒரு ஐயா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே கொடுக்க சொன்னாரு. உனக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்க சொன்னாரு. ஆனா லாஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் கொடுக்கல, ஏன்னா ஞாபகம் இல்லை எனக்கு. அப்புறமா ஏன்னா ஞாபகம் இல்லை, இப்ப ஞாபகம் வந்துருச்சு, கையில எடுத்துட்டேன். கொடுக்கட்டுமா வேணாமா? கொடு. உனக்கும் செலவு இருக்குது. உனக்கு என்ன செலவு இருக்குது? 70 ரூபாய் ஆகுது. 40. ஏன்னா இந்த காசை கொடுத்தா நீ மறுபடியும் வந்துனே இருப்ப. வந்துதான் ஆகணும். நீ தான் உனக்கு அங்க செலவு காசு இல்லைன்ற, அதனால தானே கொடுக்குறேன்.
சாப்பாடு தானே கொடுக்குறேன். சரி ஒரு 4 நாளைக்காவது இரு. அவர் விட மாட்டார். அப்ப நீ டெய்லி 50 ரூபா வாங்கிக்கோ. இந்தா கொடுத்த காசு ஒரு ஐயா கொடுத்தாரு. அந்த காசு உன்கிட்ட கொடுக்குறேன். ஓகேவா? யாரும் ஒரு செலவு தானே, நான் ஒரு சாப்பாடு கொடு. நானும் ஒன்றும் பண்ண போகிறேன். சரி இந்தா சாப்பாடு தண்ணி கொடு, பையில போட்டுடுறேன். ஓகேவா? உனக்கு அண்ணாமலையா இருப்பாரு. கரெக்டா எந்த இடத்துல எந்த நேரத்துல எது கொடுக்கணுமோ அதை அப்பப்ப செய்வார். விட மாட்டாரு. இது வந்து வீடியோ எடுக்கிறாங்கல்ல, வீடியோ நம்ம வீடியோ இப்ப போட்டோ எடுக்கிறாங்க. போன்ல பார்த்தாங்க மாதிரி போன்ல பார்த்துட்டு ஒருத்தர் உங்களுக்கு செய்யறாரு. புரியுதா? சந்தோஷமா? போலாமா? இறக்கி விட்டமா? இறக்கி விட்டமா? ரைட். பாய். சரி சாப்பாடா? வா சாப்பாடு ஒன்று வாங்கிக்குவா. போயிட்டு வா தாத்தா. பத்திரம் பத்திரம் பத்திரமா போயிட்டா. சாப்பாடு கொடுப்பா. கொடு எல்லாரும் கொடு. பத்திரமா போயிட்டா. அது வந்துச்சு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வா. பாய் பாய் பாய். Arunachala
அருணாச்சல சிவ அருணாச்சல திருவாகிய கிருபை கடலே கிருபை கூந்தருளாய் அருணாச்சல திருமேலெங்கும் கிளரொளி மணியன் திருமலை காட்சி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல புத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தார் குருவாய் ஒளி அருணாச்சல குருவாய் கண்ணிய கொடுமைய பரார் குருநன்மை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நெஞ்சிலும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கிய அந்தலென்று